ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு வாழ்த்துகிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவாகிய கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களின் தேவனை துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனை துதிக்கிறோம். மகிமையுள்ள தேவனை துதிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையிலே சிறந்த தேவனை துதிக்கிறோம். மாறாத எங்கள் தேவனை துதிக்கிறோம். மகிமையான எங்கள் தேவனை துதிக்கிறோம். ஆண்டவரே, இரட்சகராய் இருக்கிற எங்கள் தேவனை துதிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுகிற எங்கள் தேவனை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற எங்கள் தேவனை துதிக்கிறோம். அதிசயமான எங்கள் தேவனை துதிக்கிறோம். ஆண்டவரே, இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, உம்மை துதிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். மகா உன்னதமானவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே நல்லவராய் வல்லவராய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகா இரக்கங்களின் தேவனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் இரட்சகராகிய தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், மகிமையானவர், மகத்துவமானவர், இரக்கமுள்ளவர், தயை உள்ளவர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீதிபரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சகல நன்மைகளை அருளி செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மாறாத எங்கள் தேவாதி தேவன், மகிமையான எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் நன்றியோடு வாழ்த்தி போற்றி புகழ்ந்து பணிந்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தாய் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, வாக்கு தத்தங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வாக்கு மாறாதவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீதிபரரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, எனக்காக யாவையும்
செய்து முடிக்கிற உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கிற உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளை என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பேசுகின்ற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் அது பிரீதியா இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக, மகிமையான ஒரு நாளாக, நம்முடைய வாழ்க்கையில அநேக கிருபைகளையும் நன்மைகளையும் நமக்கு தருகிற ஒரு நாளாக தேவன் கிருபை பாராட்டுவதற்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக காலைவேளை நம் நடுவில் வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசியாமல் போனாலும் தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவன், நம்மை ஒரு நாளும் விட்டுவிடாத தேவன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நினைவுபடுத்தி பிறகு நாம் நேற்றைய தினத்தினுடைய அடுத்த பகுதியை சிந்திக்கலாம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அன்பானவர்களே, ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றான். இந்த பாத்திரங்களை குறித்து நாம் அநேக செய்திகளை பிரசங்கித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு அவைகள் மறுபடியும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க எடுத்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். பேஸ்புக்கில் நான் பேசின வார்த்தைகள் 1 மாதம் வரைக்கும் இருக்கும், பிறகு தானாக டெலீட் ஆகிவிடும். ஆனால் யூடியூப்ல இந்த காரியங்களை ஏற்றி வைத்திருக்கிறேன். டைட்டஸ் மோகன் என்று நீங்கள் போட்டால் ப்ளூ கலர்ல என்னுடைய வரைபடம், என் முகம் வரையப்பட்ட ஒரு படம் வரும். அது என்னுடைய சேனல், அதுல நீங்கள் பார்க்கலாம். இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நேற்றைய தினத்தில தீர்க்கதரிசியின் மனைவி, தீர்க்கதரிசி இறந்து போகிறார். 2 பிள்ளைகளை தனக்கு அடிமையாக்கி கொள்ள கடன் கொடுத்தவன் வருகிறான். ஆகவே அவள் போய் எலிசாவினிடத்திலே முறையிடுகிறான். எலிசா அவளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு உடனே ஆண்டவர் அவளிடத்திலே கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற நமக்கு மறுபடியும் அவரே பதிலாக சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கு. இந்த காலை வேளையில நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என்ன வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் கேட்டேன், இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னிடத்தில் என்ன இருக்கு. அந்த பெண்மணி சொன்னால், என்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது.
எவ்வளவு எண்ணெய்? ஒரே ஒரு குடம் எண்ணெய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது சொல் என்ற. இந்த காலவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக நேரங்களிலே நம்மிடத்திலே எண்ணெய் இருக்கிறது என்று நமக்கே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார். நீங்கள் என்னை பார்த்து கேட்டால், ஐயா உங்களிடத்துல எண்ணெய் இருக்கிறது, நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை ரட்சித்த ரட்சிப்பு என்னிடத்தில் இருக்கிறது. வேற என்னையா உன்னிடத்தில் இருக்கிறது? உலகம் தராத சமாதானம் என்னிடத்தில் இருக்கிறது. வேற என்னையா இருக்கிறது? நான் இன்றைக்கு மரித்தாலும் இயேசுவிடத்திலே போவேன் என்கிற ஒரு ஆணித்தரமான விசுவாசம் எனக்கு இருக்கிறது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், என்னிடத்திலே தேவன் எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால், தேவன் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படியான கீழ்ப்படிதல் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, உலகத்தை ஜெயமாக மாற்றிக் கொள்ளுகிற விசுவாசம் இருக்கிறது. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்கு தேவையான பொருளாதாரம் என்னிடத்தில் இருக்கிறது. நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்ற அந்த வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. என்னிடத்தில் எல்லாவற்றை காட்டிலும் 1189 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டில புதிய ஏற்பாட்டில மொத்தம் 66 புத்தகங்கள் என் கையில இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, என் தகப்பன் என்னை வீட்டை விட்டு துரத்தும் போது உனக்கு ஒரு சல்லிக்காசும் தரமாட்டேன்னு சொன்னேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், என்கிட்ட 1189 கோடி ரூபாய்கள் இருக்குது. எங்க சித்தப்பா ஒருத்தர் கேட்டாரு, இதெல்லாம் எங்கடா வச்சிருக்கிற? நான் சொன்னேன், 39 பேங்க் வெளிநாட்டுல இருக்குது, 27 பேங்க் உள்நாட்டில இருக்கு. இந்த அப்படியெல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொன்னேன். அவங்க பேசிக்கிறாங்க, இருக்கலாம்ப்பா, அவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான். ஏன்னா அப்போ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிராந்தி கடை, சாராய கடை பிசினஸ் அப்படியெல்லாம் அவங்க சிந்திச்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இதுதான் என் பொக்கிஷம், இந்த வேதம் தான் என் சொத்து, இந்த வேதம் தான் எனக்கு எல்லாம். இது என்னிடத்துல இருக்கிற வரைக்கும், இதை நான் வாசிக்கிற வரைக்கும், இதை நான் கைகொள்ளுகிற வரைக்கும், இதை பின்பற்றுகிற வரைக்கும் ஒரு தாழ்ச்சியும் இல்லை. சங்கீதக்காரனை போல் சொல்லுகிறேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. இதுதாங்க என்கிட்ட இருக்குது. கவலை இல்லையா பாஸ்டர்? கவலை என்னை சேதப்படுத்துவதில்லை. வேதனை இல்லையா பாஸ்டர்? அது என்னை சேதப்படுத்துவதில்லை. வியாதி இல்லையா பாஸ்டர்? அதுவும் என்னை சேதப்படுத்துவதில்லை. உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து, பிசாசை ஜெயித்த இயேசு கிறிஸ்து, பாவத்தின் மேல அதிகாரம் பெற்று பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து
இந்த கைப்பிடி அளவு இருதயத்திலே இருக்கிறார். அதுதான் என்னிடத்திலே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்மிடத்துல என்ன இருக்குதோ அதை பெஸ்டா ஆண்டவர் கையில கொடுக்க, அதுதான் தேவன் மாற்றும்படி விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை மகிமையானவர்களாக மாற்றுகிறார். கவலையோடு தகப்பனுடைய கழுதைகளை தேடி போன சவுல் என்பவனை கர்த்தர் சந்திக்கிறார் சாமுவேல் மூலமாக. அவனிடத்துல கழுதைகள் காணாமல் போனபடியினால் அவர்கள் திரும்பி வந்துவிடும்படியான சூழ்நிலை வந்தபோது, நீங்கள் இந்த காரியங்களை 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம், படிக்கலாம். சரி, திரும்பி போய்விடுவோம் என்று சவுல் சொன்னபோது அவன் வேலைக்காரன் சொன்னான், இந்த மலை நாட்டில ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், அவரிடத்துல போவோம் வா, அவர் நாம் போகும் வழியை நமக்கு அறிவிப்பார் என்று வேலைக்காரன் சொன்னான். உடனே சவுல் சொன்னது, அவரிடத்துல போவதற்கு, அவரை பார்க்க வேண்டும் என்றால் நம்மிடத்துல ஒன்றும் இல்லையே, காணிக்கை இல்லையே என்று சவுல் சொல்லுகிறான். அதற்கு வேலைக்காரன் சொல்லுகிறான், இத்தனை பெருமான வெள்ளி காசு நம்மிடத்தில் இருக்கிறது, அதை கொண்டு போய் தேவனுடைய மனுஷனிடத்திலே கொடுப்போம். பாருங்க, எல்லாம் செலவழிந்து விட்டது. ஆனால் அவனிடத்துல வேலைக்காரன் சொல்லுகிறான், 4 செக்கல் வெள்ளி இருக்கிறது, இதை கொண்டு போய் பார்த்து தேவனுடைய மனுஷனை கனம் பண்ணி அவர் நமக்கு சொல்லுகிற வழியில நாம் போகலாம் என்று போகிறான். ஆனால் நம்மிடத்துல ஒன்றுமில்லையே, என்னிடத்துல ஒன்றுமில்லையே என்று சொன்ன அந்த சவுலுக்குள்ள ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலரை ஆளுகை செய்யக்கூடிய ராஜ மேன்மை அவனுக்குள்ள இருக்கிறது. அது அவனுக்கும் தெரியல, அவன் தகப்பனுக்கும் தெரியல, அவன் வேலைக்காரனுக்கும் தெரியல. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி ஞான திருஷ்டிக்காரனுக்கு தெரிகிறது, இந்த இஸ்ரவேலை ஆளுகிறதற்கு இவன் ராஜாவானால் தகுதியா இருக்கும் என்று ஏற்கனவே சாமுவேலோட கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? நாளைக்கு இந்நேரத்தில உன்னிடத்தில பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீஸ் என்பவனுடைய கழுதைகள் காணாமல் போனதை தேடி உன்னிடத்தில் அவன் மகன் சவுல் வருவான், அவனை இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். சில நேரங்கள்ல நம்ம இப்படிதாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த தீர்க்கதரிசி மனைவி சொன்னாங்க, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. ஒரு முறை ஒரு தேவனுடைய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாரு, பாஸ்டர் ஒன்னும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது பாஸ்டர். என்ன உள்ளபடியா அன்னைக்கு அவர் என்னிடத்துல வந்தப்ப அவரை சாப்பாடு கொடுத்து அவர் அனுப்பும் போது 50 ரூபாய் கூட அவருக்கு காணிக்கை கொடுக்க முடியாம இருந்த நேரம். அப்போ அந்த தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரன் சொன்னாரு, ஒன்னும் இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது ஐயா, நீங்க பவர்ஃபுல் மினிஸ்டர் or man of God, not confessing nothing in my, என்கிட்ட ஒண்ணு இல்லை அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அப்போ சொல்லுங்க ஐயான்னு அவர் சொன்னாரு, ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களிடத்துல ரட்சிப்பு இருக்கிறார். ஜெபிக்க
கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களிடத்திலே ஜெபம் இருக்கிறது, உங்களிடத்திலே ஆத்தும பாரம் இருக்கிறது, உங்களிடத்திலே ஆத்தும தரிசனம் இருக்கிறது. கண்கள்ல கண்ணீரா வந்தது. எனக்கு காணிக்கை நீங்க கொடுக்கறீங்க கொடுக்கல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எப்போ இல்லைங்கிற வார்த்தைய நீங்க சொல்லாதீங்க. இவ்வளவு இருக்குது. இந்த வயசுல கூட நீங்க தெருவில் போய் நின்று தலையில சொம்பு வச்சு ஆடி சுவிசேஷம் சொல்லுகிற மகா பெரிய தாளந்து உங்க மேல இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி செய்ய முடியலையே அப்படின்னு சொன்ன என் உள்ளம் பொங்கினது, சந்தோஷப்பட்டு. கடைசியில பாருங்க, அவர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு வரையான்னாரு. சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது எங்க பாஸ்டம்மா ஓடி வந்து அவங்க கிட்ட இருந்த ஒரு 500 ரூபாய் தாளை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்து, ஐயாவுக்கு காணிக்க கொடுத்து அனுப்புங்க. அது எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. அந்த நாளை நான் நினைப்பேன், ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர். எங்கேயோ அவங்க வச்சிருந்த அந்த காசை கொண்டு வந்து ஐயாவுக்கு காணிக்க கொடுங்கன்னு அந்த வீட்டில இருக்கும்போது உடனே அவரை கூப்பிட்டு, பாஸ்டர் இருங்க இருங்க அப்படி. அதுக்குள்ள அவரு அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்ணி 5000 ரூபாய் காணிக்க அனுப்பிட்டார். அவரை கூப்பிட்டு நான் 500 ரூபாய் ஒரு பாக்கெட்ல வச்சு அனுப்பினேன். அதான் சொன்னார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்ககிட்ட இல்லாது இல்லவே இல்லை, நீங்க நீதிமான் பரிசுத்தவான் என்று அவர் என்னை ஆசீர்வதித்து விட்டு போனார். வீட்டுல பாக்குறேன் போன்ல, அவர் அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபாய் வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். சில நேரங்கள்ல நமக்கு ஒன்னும் இல்லாத மாதிரிதான் தெரியும், எல்லாமே பூஜ்ஜியமாக தான் தெரியும். ஆனால் இயேசு நம்முடைய பக்கத்துல வந்து நிற்கும் போது, உங்களுக்கு முன்னாடி ஒரு பூஜ்ஜியம் வச்சுக்கங்க, எனக்கு வலது பக்கத்துல இயேசு நின்றால் உங்களுக்கு 10ஆக தெரியும். என் இடது பக்கத்துல இயேசு நின்றால் 101ஆக தெரியும். நல்லா பார்க்கணும், ஒன்று இருக்கிறது, அதுதான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த மகா பெரிய ரட்சிப்பு நம்மிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் போற்றி பாதுகாத்து கொண்டால், அந்த ரட்சிப்பை நமக்குள்ள பெருக பண்ணினால், அந்த ரட்சிப்பின் மேன்மையை நாம் அடைய 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 நம்ம உடம்புக்கு தாங்க வயசாகும், ஆனால் ரட்சிப்புக்கு வயசாகாது, அவருடைய அபிஷேகத்துக்கு வயதாகாது, அவர் கிருபை வரங்களுக்கு வயதாகாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் வேண்டுமானால் எடுத்து வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமை
படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மகிமை படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தைரியமா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மாறாத தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதே ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே எப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் தேவன், நம்மை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, எண்ணெய் இருக்கிறது, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. உங்ககிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, உங்ககிட்ட அபிஷேகம் இருக்கிறது. எப்படிப்பட்ட அசுத்த சக்திகளையும் உனக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் உன் மேல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் உன்மேல் இருக்கிறது. ஆளுக்குரிய வரங்கள் உன்மேல் இருக்கிறது. எதையும் ஜபத்தினால சாதிக்கிற முழங்கால்கள் உன்னிடத்தில் இருக்கிறது. எந்த சூழ்நிலையையும் சாதாரணமாக்கிக் கொள்ளுகிற ஒரு ஜப வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது. எந்த போராட்டத்தையும் போராட மேற்கொள்ளுகிற தைரியம் உன்னிடத்தில் இருக்கிறது. என்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்ல, எல்லாம் இருக்கு. உங்ககிட்ட இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. தேவையான பணம் இருக்கிறது, தேவையான சம்பாத்தியம் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? 20 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட நிலைமையில எப்படி இருந்தீங்க? எனக்கு தெரியும். எங்க உடன் போதகர் இமானுவேல் அவர்கள் முதல்ல சிட்டு கம்பெனில வேலைக்கு போகும்போது 3000 3000 சில்லறையோ சம்பளம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று அவருக்கே தெரியாது. யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை ஊழியக்காரர் வேலை வாங்கி தருகிறேன் என்று அழைத்து கொண்டு வந்து விட்டு போனார். இன்னைய வரைக்கும் எனக்கு அவர் நல்லா தெரியும், எசேக்கியல் பாஸ்டர். இன்னைய வரைக்கும் நானும் அவரை பார்த்ததில்லை, இமான் பாஸ்டரும் அவரை பார்த்ததில்லை. நான் நினைப்பேன் அந்த பாஸ்டர் அவனை கொண்டு வந்து இங்க விடல, அவரை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னிடத்துல வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எனக்கு பிறந்த மகனை விட அதிகமாக ஊழியத்தில் என்னோடு இருந்து ஆசீர்வாதமாய் இருக்கிற. சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம், யோசிக்கணும், நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன். ஆகவே நம்மை ஒரு நாள் ஆண்டவர் கீழாகவே விடல. வாடகை கூட கொடுக்க முடியாத நாட்கள் எத்தனை பேருக்கு இருந்தது.
இன்றைக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதற்கு பண தேவையை சந்தித்து இருக்கிறார். சில கஷ்டங்கள் வரும்போது கைமாத்தல வாங்குவோம், கடன் வாங்குவோம். அதை பார்த்து கலங்க கூடாது. இந்த தீர்க்கதரிசியின் மனைவி சொன்னார், ஒரே ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு, எனக்கு அப்படியே அழுகையா வருது, ஒரு குடம் என்னதான் இருக்கிறது, அது போதும், உன்கிட்ட இருக்கிற ரட்சிப்பு போதும். உன் முழங்கால்களை முடக்கினால் முடங்காத பிரச்சனை எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உனக்குள்ளாக உனக்கு முன்பாக முடங்கும். ஐ நோ தட், அதை நான் அறிந்திருக்கிறேன். தைரியமாக சொல்லுகிறேன், விடுதலையோடு சொல்லுகிறேன். தேவனுடைய மகனான வல்லமை பெற்ற அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், உனக்குள்ள இருக்கிறது அது உலகத்தை ஜெயிக்கக்கூடியது. உனக்குள்ள இருக்கிறது உன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. உன்னிடத்தில் இருக்கிறது எந்த சூழ்நிலையையும் சாதகமாக மாற்றக்கூடிய தேவனுடைய ஆதி கிருபை உன்மேல் இருக்கிறது. The glorious grace upon you உன்மேல் இருக்கிறது. Don't be trembling, don't be worried, don't be afraid. The grace is God with you always. அரேமாக்கா சந்தனமா, என்னை யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன், யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம். மனுஷன் ஒரு மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியாது. கட்டின புருஷனை கட்டின மனைவி புரிஞ்சுக்க மாட்டாங்க. கட்டின மனைவி புருஷனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிள்ளைகள் பெற்றிருப்பாங்க, வளர்ப்பாங்க. யாரும் உன்னை புரிஞ்சுக்கவே வேண்டாம். உன்னை புரிந்து கொண்ட என் இயேசு அவருடைய உள்ளம் கைகளிலே அப்படியே செதுக்கி வைத்திருக்கிறார். நீ ஸ்டாம்பட் இல்ல, நீ பிக்சரா அவர் கையில இருக்கிற. ஒரு அக்கிரமான உருவமாக அல்ல, உயிரினையான உருவமாய் அவர் கைகளை விரிக்கும் போது அவர் கண்களுக்கு நீ தென்படுகிறாய், நான் தென்படுகிறேன், நாம் எல்லாரும் தென்படுகிறோம். அது எப்படி பாஸ்டர் நீங்க கேட்கலாம். நீங்க வைர கடைக்கு போயிட்டு ஒரு வைரத்தை வாங்கி உங்க முகத்தை காட்டுங்க, அந்த வைரத்துல எத்தனை பிம்பங்கள் இருக்குதோ அத்தனை பிம்பங்கள்ல உங்க முகம் தெரியும். அதே போலதான் தேவன், மகா பெரிய தேவன் நம்முடைய 3/4 அவுன்ஸ் மதிப்புள்ள இருதயத்தில் இருக்கிறார். நம்முடைய வலது ஆரிக்கல் வலது வென்றுக்கல்ல இருக்கிறார். நம்முடைய இடது ஆரிக்கல் இடது வென்றுக்கல்ல இருக்கிறார். மரணமே வந்தாலும் அதற்கு தப்பும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்திருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாராவது வாசிக்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், கடைசியா நம்மள பயமுறுத்துகிறது, நம்மளை அழிக்க நினைக்கிறது, நம்ம இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய எது? மரணம். மரணமே உனக்கு நேரிடுவதா இருந்தாலும் மரணத்திற்கு 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த அக்கினி கடலுக்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 12வது வசனம் சொல்றாரு பாருங்க. ஆகையால் பரலோகங்களே, இவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ
பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உன்னிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லுகிறார். எது நடந்தாலும், மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி நல்லா யோசித்து பாருங்க. நான் 3 முறை சூசைட் அட்டன் பண்ணி இருக்கேன். எங்க சித்தி அடிச்சாங்க, கரண்டியில அடிச்சாங்க, அந்த இடத்துல ஓட்டை விழுந்துச்சு, ரத்தமா ஊத்து. ஓடி போய் கதவு சாத்தி கயிறு எங்க வீட்டு உத்தரத்துல போட்டுட்டேன். எங்கிருந்தோ வந்த எங்க பாட்டி, எங்க அக்கா சொன்னாங்க, அம்மா தம்பி அடிச்சிட்டாங்க. எங்க? இந்த ரூமுக்குள்ள போயிருக்கு. அந்த ரூமை லாக் பண்ணிட்டேன். எங்க பாட்டி நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எட்டி ஒரு உதவிட்டாங்க, திறந்துக்கிச்சு, கயிறு போட்டுங்கிறேன். வந்து பிடிச்சு அழுதாங்க. இதுக்கெல்லாமடா செத்து போவேன், அதுல இருந்து என்னை காப்பாற்றினார். இன்னொரு முறை அப்படிதான் எங்க அப்பா வேலையிலிருந்து வந்தவன் ஏதோ சொன்னாங்க, மாடு அடிக்கிற சாட்டை எடுத்து என்னை அடித்தார். என் கால்கள் எல்லாம் பட்ட பட்டையாய் உரிந்து கொண்டு வந்தது. அது லதர்ல பின்னப்பட்ட சாட்டை அடிச்சு ரத்தம் பீறிட்டு வந்தது. நான் மாடி மேல ஏறி அங்கிருந்து குதிச்சிடலான்னு போனேன். அப்ப எங்க அக்கா வந்து என்னை கட்டி பிடிச்சு அழுதாங்க. கடைசியாதான் என் வயிற்று வலி தாங்க முடியாம தான் 3வது முறை ரயில் கீழே தலை வைக்கலான்னு போனேன். பிஜிமா பிரதர்ஸ் வந்து என்னை காப்பாத்திட்டான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உனக்காக மரித்தேன். என் ஆண்டவர் நம்ம வாழ்க்கை முடிந்து போவதற்காக நம்முடைய வாழ்க்கையை தொடரும்படிக்கு அவர் கிருபை நம்மேல் வைத்திருக்கிறார். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அல்லது நாமே மரணத்தை தேடி போகிறதா இருந்தாலும் நாம் சாகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, சாதிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள், சாவை ஜெயிக்க அழைக்கப்பட்டவர்கள். பிசாசை இயேசு ஜெயித்தபடியினால் நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாள் முழுவதும் உனக்கு ஜெயம் கொடுத்து கொண்டே இருப்பார். ரொம்ப இக்கட்டில மாட்டிக்கொண்டு அவங்க பேசினாங்கன்னா நான் சொல்லுவேன், ஆண்டி எம்ஜிஆர் படுத்துக்கினே அமெரிக்கா ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கினே இங்க ஜெயிச்சார் ஆண்டி. எம்ஜிஆருக்கே அப்படி ஒரு ஜெயம், கடவுள் இல்லைன்றவருக்கு, கடவுளை நம்பாதவருக்கு. நீங்க இயேசுவை நம்பி இருக்கிறீங்க, நீங்க படுத்துக்கிட்டே ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனமா? 4வது வசனம் படிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை எதெல்லாம் உன்னை துரத்துதோ, பயமுறுத்துதோ, எதெல்லாம் உனக்கு வேதனை அளிக்குதோ, எதெல்லாம் உனக்கு எப்படி வாழ போகிறோம் என்ற திகிலை வந்து கொண்டிருக்கிறதோ, அதையெல்லாம் அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது எப்படியோ
அப்படி நீங்களும் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்து எழும்புவீர்கள். எல்லாவற்றையும் என் இயேசு உங்கள் பாதங்களின் கீழாக கீழ்ப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே சொல்லுங்க, என்னிடத்துல ரட்சிப்பு இருக்கிறது, என்னிடத்தில் அபிஷேகம் இருக்கிறது, என்னை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களோ எனக்குள்ள மாறாதவனாக இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு என்னோடு இருக்கிறார். நான் எதையும் செய்வேன், எதையும் சாதிப்பேன். இந்த ஒரு நிச்சயத்தோடு இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. தொடர்ந்து செபியுங்கள். உன்னிடத்தில் இருக்கிறது, அதை வைத்து சாதனை புரியுங்கள், ஜெயமாய் வாழுங்கள். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னாலே போகிறார். கிருபை உண்டாகட்டும். காலை 9 மணிக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் வந்துவிடுங்க. கிருபையின் தேவன் உங்களோடு இருந்து நடத்துவாராக, என்னோடு இருந்து நடத்துவாராக. இந்த நாள் நமக்கு ஜெயமாய் மாறுவதாக. ஆமென்.